Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். டீடாக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி நம்ம பாடியை ஃபுல்லாக வந்து கிளென்ஸ் பண்ணுறது. ஸோ தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் வந்துட்டு வெளியேற்றுறது. நம்ம இந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறதுனால பாடியிலேருந்து நமக்கு வந்து அந்த டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி இட் ப்ரொமோட்ஸ் வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து இது ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருந்து ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிடைக்கும். வாங்க இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே நான் வந்து ஒரு 3 to 4 ஆம்லாஸ் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த சீடை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜிஞ்சர், அதே மாதிரி கறி லீவ்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு இது மிக்சர் பிளெண்டரில் வந்துட்டு நல்லா 3ஐயும் நான் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் சால்ட் வேணாலும் போட்டுக்கலாம், சால்ட் வேணாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 3 to 4 டேஸில் காலி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லியும் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு நம்மளால் போட முடியாது எல்லாமே, ஸோ அவைலபிளும் இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் ஃப்ரீசரில். இந்த ஜூஸை நான் எப்படி எர்லி மார்னிங் குடிக்கணுன்றதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு வார்ம் வாட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த இருக்க ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ரா டேஸ்ட் வந்து ரொம்ப அடிக்கும். பட் என்ன பண்ணுறது, இந்த டேஸ்ட்டு நமக்கு அப்படி தான் இருக்கும். பட் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதனால் நீங்கள் குடிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு டைம் குடிக்கும் போது அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க உங்களோட ஃபேஸு பாடியில் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹனியும் வந்து ஒரு வெயிட் லாஸில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹனியும் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பியோர் ஹனியாக இருக்கிற மாதிரி பார்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் வந்து ரெடி. இதை வந்து நீங்கள் எர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். எம்டி ஸ்டொமக்னால் அதுக்கு பிஃபோர் வந்து நீங்கள் ஒரு வார்ம் வாட்டரா இல்லைனா வந்து நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் ஒரு 2 glasses குடிச்சிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு 1 hour வந்து பிரிஸ்க் வாக் போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் வந்து நார்மலாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் வந்து ஒரு 7 days நீங்கள் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாடியில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.